அவுஸ்பில்லாஹி மினஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். முதல் பகுதி பார்ட் 25. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகையின் சிறப்புகள். கபரில் கொடுக்கப்படும் 3 தண்டனைகளானவ. 1. விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவுக்கு கபர் அவனை நெருக்கும். 2. கபரில் நெருப்பு மூட்டப்படும். அவன் இரவு பகலாக நெருப்பு கங்குகளின் மீது புரண்டு கொண்டிருப்பான். 3. கபரில் அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும். அதனுடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை, நகங்கள் இரும்பால் ஆனவை. ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவு வெவ்வேறு நாகமும் நீளமாக இருக்கும். அதனுடைய சப்தம் இடி முழங்கம் போல் இருக்கும். ஆண்டவன் என்னை உன் மீது சாட்டியிருக்கிறான். நீ சுபஹ் தொழுகையை விட்டதற்காக சூரிய உதயம் வரையில் உன்னை தீண்டும்படியும், லுஹர் தொழுகையை விட்டதற்காக அசர் வரையிலும், அசர் தொழுகை விட்டதற்காக மஹ்ரிப் வரையிலும், மஹ்ரிப் தொழுகை விட்டதற்காக இஷா வரையிலும், இஷா தொழுகை விட்டதற்காக சுபஹ் வரையிலும் உன்னை தீண்டும்படி எனக்கு இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்று அது கூறும். அது அவனை ஒருமுறை தீண்டினால் அவன் 70 முழம் பூமிக்குள் சென்று விடுவான். இவ்வாறு கியாமத் நாள் வரை அவன் வேதனை செய்யப்படுவான். கபரிலிருந்து வெளிவந்த பின்னால் கொடுக்கப்படும் 3 தண்டனைகள் வருமாறு. 1. கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படும். 2. அல்லாஹ்வின் கோபம் அவன் மீது உண்டாகும். 3. அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். இவை அனைத்தும் 14 தண்டனைகள் ஆயின. இந்த ஹதீஸை அறிவித்தவர் ஒன்றை மறதியாக விட்டிருக்கலாம். இன்னொரு ஹதீஸில் கூறப்பட்டிருப்பதாவது, அவனுடைய முகத்தில் கீழ்கண்ட 3 வரிகள் எழுதப்படும். அல்லாஹ்வின் கடமையை பாழாக்கியவனே, அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனே, உலகில் நீ அல்லாஹ்வின் கடமைகளை புறக்கணித்தாய். இங்கு அவனது அருள் உன்னை புறக்கணித்து விட்டது. விளக்கம். இந்த ஹதீஸ் முழுவதும் தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் கிடைக்கவில்லை. எனினும் இதில் உள்ள நன்மைகளையும் தண்டனைகளையும் பற்றி வேறு பல ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளன. இவற்றில் சில முன்னால் கூறப்பட்டன. மேலும் சில ஹதீஸ்கள் பின்னால் எழுதப்படும். முன் கூறப்பட்ட ஹதீஸ்களில் தொழுகை விட்டவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்று சொல்லப்பட்ட பின் அவனுக்கு எந்த அளவு தண்டனைகளை பற்றி அச்சுறுத்தினாலும் அது குறையே. எனினும் ஒருவன் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அவனை மன்னிப்பது அல்லாஹ்வின் விருப்பத்தில் உள்ளது. திருக்குர்ஆனில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷாஹு. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிப்பதில்லை. இஃது அல்லாத பாவத்தை அவன் நாடியவருக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ்வே கூறியிருக்கிறான். இவ்வாறு மன்னிக்கப்படுபவன் பெரும் பாக்கியசாலியே. ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, நியத்தீர்ப்பு நாளில் 3 வகையான நீதிமன்றங்கள் இருக்கும். முதல் மன்றத்தில் குஃப்ரை பற்றி விசாரிக்கப்படும். குஃப்ருக்கு மன்னிப்பே கிடையாது. 2வது படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹுக்குல் இபாத் பற்றிய நீதிமன்றம். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அங்கே நியாயம் வழங்கப்படும். இதில் உரிமைகளை நிறைவேற்றாதவனிடமிருந்து நன்மைகளை பெற்று உரிமையாளருக்கு கொடுக்கப்படும். அல்லது அவனை உரிமையாளர் மன்னித்துவிட்டால் அல்லாஹ் உரிமையாளருக்கு தன்னிடமிருந்து நன்மைகளை கொடுக்கிறான். 3வது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி விசாரிக்கப்படும். இதில் மன்னிப்பின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு இருக்கும். மேற்கூறப்பட்டவை நமது குற்றங்களுக்குரிய சரியான தண்டனைகளே என்பதை நாம் உணர வேண்டும். எனினும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் இவைகளை விட மேலானவையாகும்.
புகாரி ஷெரீப்பில் கூறப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபோ தொழுகைக்கு பின்னர், இன்று உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று சஹாபிகளிடம் கேட்பது வழக்கம். அவ்வாறு யாரும் கனவு கண்டிருந்தால் அதற்கான விளக்கம் கூறுவார்கள். வழக்கப்படி ஒரு நாள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களிடம் விசாரித்து விட்டு தாம் கண்ட ஒரு நீண்ட கனவை விவரித்தார்கள். அதில் இருவர் வந்து தம்மை அழைத்து சென்று சுவர்க்கம் நரகம் ஆகியவற்றை காண்பித்து நரகில் செய்யப்படும் வேதனைகளையும் காட்டியதாக கூறினார்கள். ஒரு நாள் ஒரு மனிதனை கண்டேன். அவனுடைய தலை பெரிய கல்லால் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தது. அவனது தலை மீது கல் வேகமாக வீசி எறியப்பட்டு தலையை நெருங்குகிறது. கல் வெகு தூரத்தில் போய் விழுகிறது. அந்த கல்லை மீண்டும் கொண்டு வருவதற்குள் நெருங்கிய தலை முன்பு போல ஒன்று சேர்ந்து விடுகிறது. பிறகு மீண்டும் தலை மேல் கல் எறியப்படுகிறது. இவ்வாறு அந்த மனிதன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்த நான், இம்மனிதன் யார் என அந்த இருவரிடமும் கேட்டேன். இவன் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யாமல் இருந்தவன், மேலும் ஃபர்லு தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கியவன் என்று அந்த இருவரும் பதில் சொன்னார்கள் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில், ஒரு கூட்டத்தார் மேற்கூறப்பட்டவாறு வேதனை செய்யப்படுவதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்க, இவர்கள் தொழுகையை அசட்டை செய்தவர்கள் என்ற பதில் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழுகையில் நேரங்களை கவனமாக தெரிந்து வைத்திருப்பவருக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது சந்ததியினரும் கிடைத்தது போன்ற பரக்கத்துகள் கிடைக்கும் என்று முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். ஒரு மனிதர் தூய்மையான மனதுடன் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை தொழுது ஜக்காத்தை நிறைவேற்றி வருகிறார். இவர் அல்லாஹ்வின் திருப்பதியை பெற்றவராக இவ்வுலகை விட்டு பிரிந்து செல்வார் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நான் ஓரிடத்தில் வேதனை இறக்க நாடினால். ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள். நெக்ஸ்ட் பார்ட் 26 போடுகிறேன், தொடர்ந்து படியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.